மத்திய கிழக்கில் ஈரான் மீது அமெரிக்கா தன்னுடைய தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. பதிலுக்கு ஈரானும் திருப்பி தாக்க ஆரம்பித்திருக்கிறது. இருதரப்புக்கும் இடையில் கடும் மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த மோதல்களினுடைய விவரங்கள், சேத விவரங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் உலக செய்திகள் பார்க்கக்குள்ள விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். இப்போ இந்த சண்டை காரணமாக இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடனடி பாதிப்புகள், 3 விதமான பாதிப்புகளை இப்பொழுது இலங்கை எதிர்கொள்கிறது. அவற்றினுடைய ஒரு விவரங்களை பார்க்கலாம். முதலாவது விமான போக்குவரத்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் தங்களுடைய வான்பரப்புகளை மூடியுள்ளன. ஈரான் தன்னுடைய வான்பரப்பை உடனடியாகவே மூடி இருக்கின்றது. அதே போல ஈராக் தன்னுடைய வான்பரப்பை மூடி இருக்கிறது. அதே போல குவைத், கட்டார், இஸ்ரேல், ஐக்கிய அரபு ராச்சியம் என்று சொல்லி நிறைய நாடுகள் தங்களுடைய வான்பரப்பை மூடியதன் காரணமாக அந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு மேல விமானங்கள் பறக்க முடியாது. அதால ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான பல விமானங்கள் தற்பொழுது சவுதி அரேபிய வான்பரப்பு கூடாக பறக்க விடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பு திறந்துதான் இருக்குது. அங்க எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எனவே எல்லா விமானங்களும் சவுதி அரேபிய வான்பரப்பு நோக்கி திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும், இப்ப ரோட்ல நிறைய வாகனங்கள், திடீரென்று நிறைய வாகனங்கள் வரைக்குள்ள அதை நாங்கள் டிராபிக் என்று சொல்லுவோம். அதே மாதிரியான டிராபிக் வானத்திலேயும் ஏற்படும். ஒரே நேரத்தில் நிறைய நாட்டு விமானங்கள் ஒரு வான்பரப்பில் பறக்கக்குள்ள ஏர் டிராபிக் என்று சொல்லுவோம். எனவே அந்த மாதிரியான நெருக்கடி ஏற்பட்டிருப்பதன் காரணமாக சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பு கூட சில பல சிக்கல்களை சந்திப்பதாக சொல்லப்படுது. அதனால ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான 10 விமான சேவைகள் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள அந்த தகவல் வந்திருக்குது. 10 விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் மிக விரைவில் அதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டு இன்னும் ஒரு நேரத்தில் அந்த விமான சேவைகள் இடம்பெறும் என்று சொல்லியும், இப்ப நீங்க திரையில பார்க்கிற இந்த விமான சேவைகள் தான், இந்த குறியீட்டு இலக்கத்தை கொண்ட இந்தந்த வழித்தடங்களில் பயணிக்கின்ற விமான சேவைகள் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய விமான சேவைகள் வழக்கம் போல இடம்பெற்றாலுமே கூட சவுதி அரேபியாக்குள்ள வாரதன் காரணமாக, அதாவது வழக்கமா போற ரூட்டால போகாததன் காரணமாக விமான சேவைகள் தாமதிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே எதிர்பார்த்த நேரத்துக்கு விமானங்கள் புறப்படுறதிலேயோ அல்லது எதிர்பார்த்த நேரத்துக்கு விமானங்கள் வந்து சேர்றதிலேயோ தாமதங்கள் ஏற்படலாம் என்று சொல்லி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை அறிவித்திருக்கிறது. இது முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை மத்திய கிழக்கில் உங்களுக்கு தெரியும், இலங்கையைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் தொழில் நிமித்தமாக மத்திய கிழக்கினுடைய பல நாடுகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பு, எனவே அரசாங்க தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அனைவரும் பாதுகாப்பை தேடிக்கொள்ள சொல்லி, அனைவரும் மிகுந்த பாதுகாப்பாக இருக்க சொல்லி. இந்த காணொலியை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருந்து ஏராளமான உறவுகள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கணும் என்றுதான் எங்களுடைய ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது. இது இலங்கை எதிர்கொண்ட இரண்டாவது பிரச்சனை. மூன்றாவது பிரச்சனை, தற்பொழுது இலங்கையினுடைய பல பகுதிகளில் எரிபொருளுக்கு கியூ ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக யாழ்ப்பாணத்தினுடைய பல பெட்ரோல் ஸ்டேஷன்களில் இப்பொழுது மக்கள் கியூவில் நிற்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எரிபொருளுக்கான தட்டுப்பாடு வந்துட்டா என்று சொல்லி தெரியல. அரசாங்கம் அதை பற்றி ஒன்றும் சொன்ன மாதிரி இல்லை. இருந்தாலும் இப்படியான ஒரு யுத்தம் நடக்கக்குள்ள மக்கள் பதட்டத்தில் பேனிக் பையிங் என்று சொல்லுவோம். அந்த ஒரு பதட்டத்திலேயே வாங்கக்குள்ள திடீரென்று ஒரு தட்டுப்பாடு வாரது இயல்பானது. எனவே அரசாங்க தரப்பிலிருந்து இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இருக்கா இல்லையா என்பது சம்பந்தமாக எந்த ஒரு தகவலும் வெளிவரையில். இருந்தாலும் மக்கள் கியூல நிற்கிற புகைப்படங்கள் தொடர்ந்து வெளிவந்தோண்டே இருக்குது. மிக முக்கியமாக யாழ்ப்பாணத்தினுடைய பல பெட்ரோல் ஸ்டேஷன்களில் தற்பொழுது பெட்ரோலே இல்லை, அதாவது எரிபொருளே இல்லை என்று சொல்லி இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே அது கூட இந்த யுத்தம் காரணமாக ஏற்பட்ட ஒரு பாதிப்பாக பார்க்கப்படுகிறது. கட்டாரில் இருந்து இலங்கைக்கு வந்த நபர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து நேற்று 27ஆம் தேதி பின்னேரம் இவர் கட்டாரிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கிறார். வந்த உடனே அப்ப அவருடைய பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணிக்குள்ள தெரியும் தானே, உடனடியாக போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னா அவருக்கு எதிராக சர்வதேச பிடியாணை, சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அது அவருக்கு தெரியுமோ தெரியாது. அப்ப எதுக்காக இவருக்கு சிவப்பு நோட்டீஸ் விடப்பட்டது? சர்வதேச போலீசால சிவப்பு நோட்டீஸ் விடப்பட்டு என்று சொன்னா 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவம். 2 பேர் அந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டிருந்தார்கள். எப்பேண்டா 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி கடவத்தை பகுதியில் 2 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்றில் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 2 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த மோட்டார் சைக்கிளில் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் இருக்கிறார் தானே, அந்த 2 நபர்கள்ல ஒரு ஆள் தான் இவர், நேற்று கட்டாரிலிருந்து வந்தவர். அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு
நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிறகு வந்து பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தவராம். பிணையில விடைக்குள்ள வந்து அவருக்கு நிபந்தனை சொல்லப்பட்டது, நாட்டை விட்டு எங்குமே போகப்படாது, இங்கே இருக்கணும்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 4-5 நாளாக இந்த பிணையில போராக்கெல்லாம் நாட்டை விட்டு தப்பி ஓடி ஓடி கைது செய்யப்பட்டு கொண்டு வரினோம். அந்த கதை வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. எனவே இவரும் வந்து பிணையில விடுவிக்கப்பட்ட ஒரு ஆள் தான். அதுக்கு பிறகு நாட்டை விட்டு தப்பி ஓடிக்கார். என்னென்ன ஓடினார் தெரியல. கட்டாருக்கு போயிருக்கிறார். கட்டாரில் இருந்து திரும்பி வரைக்குள்ள தான் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 32 வயதுடைய இந்த நபர். அவர் மீதான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இராணுவ புலனாய்வு பிரிவில் பணிபுரிந்த முன்னாள் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டவரா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. இது போதைப்பொருள் வைத்திருந்தார் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் நேற்று 27ஆம் தேதி பின்னேரம் பலப்பிட்டிய என்று சொல்லப்படுற இடத்துல வந்து ஒருத்தரை வந்து போலீசார் கைது செய்கின்றார்கள். கைது செய்து விசாரிக்கக்குள்ள அவர்கிட்ட வந்து நிறைய போதைப்பொருள் இருந்திருக்கு. ஐஸ் போதைப்பொருளும் ஹெரோயின் போதைப்பொருளும் இருந்திருக்குது. அப்போ அவரை பிடிச்சி விசாரிக்கக்குள்ள அவர் சொல்லியிருக்கார், நாங்கள் வந்து தனியால் இல்லை, எங்களுக்கு பின்னால் பெரிய டீமே இருக்குது, என்னுடைய டீமில் வந்து முக்கியமாக ஒரு பெண் ஒருவர் இருக்கிறார், அவள் வந்து அம்பலாங்கோடையில் இருக்கிறான்னு சொல்லி இவர் காட்டி கொடுத்துட்டார். சரி என்று போலீஸ் போயிட்டு அம்பலாங்கோடையில் அந்த குறிப்பிட்ட இடத்துல போனால் அங்கே பெண் இருக்கிறா, போதைப் பொருளையும் வச்சுக்கொண்டு சரி என்று அவாவை கைது செய்து அவாட்ட இருந்த போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் மீட்டு போலீஸ் வந்து செக் பண்ணி கொண்டிருக்கும் போது அவாட்ட போதைப் பொருளை வாங்குறதுக்கு ஒரு ஆள் வந்துக்கார் அடிச்சு பிச்சு கொண்டு. அவருக்கு இருண்ட விடிஞ்ச தெரியாது, இவா இங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறான்னு தெரியாது, போதைப் பொருட்கள் எல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு அதுவும் தெரியாது. போதைப் பொருளை வாங்குறதுக்கு வந்துக்கார். வந்த இடத்துல போலீஸ் ஒரே பிடி 3வது ஆளும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். பிறகு அவர் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் 4வது நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே நேற்று 27ஆம் தேதி பின்னேரம் மொத்தமாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். ஏராளமான போதைப் பொருட்களுடன் அவற்றினுடைய பெறுமதி வந்து 50 கோடி ரூபான்னு சொல்லி சொல்லப்படுகிறது. கொஞ்ச நஞ்சம் இல்லை, 50 கோடி ரூபாய். பிறகு போலீஸ் விசாரிக்க தெரிய வந்திருக்கு, அந்த 4 பேர்ல ஒரு ஆள் வந்து இராணுவ புலனாய்வு பிரிவில் பணிபுரிந்த ஒரு முன்னாள் அதிகாரி என்று சொல்லி. நான் நினைக்கிறேன் ஆர்மியில இருந்து விலத்தினா பிறகு என்ன வேலை செய்யறன்னு தெரியாமல் போதைப் பொருள் கடத்தல வந்து ஈடுபட்டிருப்பார் பொருளுக்கு. ஏன்னு சொன்னால் நிறைய பேர் அந்த வேலை செய்யணும். போதைப் பொருளை கடத்தினம், துப்பாக்கி சூட்டில் ஈடுபடினம், கூலிப்படையாக வேலை செய்யணும். இராணுவத்திலேருந்து விலகினா வேறு வேலைகள் செய்கிறதுக்கு ஒரு வேலையுமே இல்லையா? அதில் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவுக்கு போயிட்டு ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்து அங்கே வந்து வேலை செய்யணும். அதில் சில பேர் உயிரிழந்தும் இருக்கணும். அது கூட ஓரளவு பரவாயில்லை என்று சொல்லலாம். ஏனென்றா போதைப் பொருள் கடத்தி இளைய தலைமுறையை வந்து சீரழிக்கிறதும் பார்க்க அது பரவாயில்லை தானே. எனவே இந்த இராணுவத்தில் இருந்து விலகிற ஆக்களால் தான் நாட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள். அந்த அடிப்படையில் வந்து இராணுவ புலனாய்வு பிரிவில் பணிபுரிந்த இந்த அதிகாரி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 50 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன். வடக்கு கிழக்கின் பல பகுதிகளில் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு முன்பாக ஆரம்பித்த பேரணி ஆளுநர் மாளிகையை சென்றடைந்திருக்கிறது. அதே போல மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் ஆரம்பித்த இந்த பேரணி மட்டக்களப்பு நகர மத்தியை சென்றடைந்து முடிவடைந்திருக்கிறது. எதற்காக இந்த ஆர்ப்பாட்ட பேரணி என்று சொன்னால், இப்போ பயங்கரவாத சட்டம் இருக்குத்தானே, அதற்கு எதிராகவும் பிறகு அதுக்கு பதிலாக புதுசாக இன்னும் ஒரு சட்டம் வருதுதானே, அதுவும் வேண்டாம், அதையும் நீக்க சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் 2 சட்டமுமே வந்து உதவாது. பயங்கரவாத சட்டம் உதவாது, அதுக்கு புதுசாக கொண்டு வந்த உதவாது. ஒன்று பே ஏண்டா மற்றது பிசாசு என்று சொல்லுவது தானே. அதே மாதிரி தான் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சொல்லியிருக்கிறார்கள், எங்களுக்கு பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம், ஆள விட்டா காணும். நாட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய சிவில் சட்டங்கள் இருக்குது தானே, அந்த சட்டங்கள் இருந்தாலே போதும், அதே காணும். அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா சட்டங்கள் எதுவுமே வேண்டாம். எனவே எங்களுக்கு புதுசும் வேண்டாம் பழசும் வேண்டாம் என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் இன்றைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு என 2 இடங்களிலும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணிகள் இடம்பெற்றுள்ளன. அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரகசியம், 2 பேர் கதைக்கிற ஒரு ரகசியம். இது வந்து தமிழன் பத்திரிகையில் வந்த ஒரு சின்ன துணுக்கு. என்ன கதைக்கணும்னு சொன்னால், இப்போ சுரேஷ் சாலை வந்து கைது செய்யப்பட்டுக்காரு தானே, அதுக்கு வந்து அங்கே தென்னிலங்கையில் கொஞ்சம் பேர் வந்து பொங்கி கொண்டிருக்கணும் தானே, இந்த அடிப்படைவாதிகள் இனவாதிகள் இந்த குரூப்ஸ். எனவே வந்து இதை வந்து சமாளிக்கணும், எப்படியாவது சமாளித்து வேப்பிலையால் அடித்து அமர்த்தணும். அமர்த்தாமல் எப்படியே விட்டோம்னு சொன்னால் திரும்ப திரும்ப கத்தி கத்தி ஒரு மாதிரி நாட்டில் ஏதாவது பிரச்சனையை வந்து உருவாக்கி விட்டுருந்தோம் தானே. எனவே அரசாங்கத்துக்குள்ள வந்து அது சம்பந்தமாக தீவிர ஆலோசனை நடக்குதாம், இவையில் எப்படி சமாளிக்கிறேன்னு சொல்லி. பார்த்தீங்களா, அரசாங்கத்துக்கு வந்து 2 விதமான நெருக்கடி. ஒன்று ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகளை கொண்டு போகணும், அதில் சம்பந்தப்பட்ட ஆக்களை கைது செய்யணும். பிறகு கைது செய்யக்குள்ள இவியல் பொங்குவினம், இப்போ இந்த அவையில் சமாளிக்கணும். 2 விதமான வேலைகளை பார்க்க வேண்டியிருக்குது அரசாங்கம். இதைத்தான் இவையில் 2 பேரும் ரகசியமாக கதைக்கின்றார்கள். இது தமிழன் பத்திரிகையில் வந்த துணுக்கு. இந்த ஒரு துணுக்கு மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.
வணக்கம்.